1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பொதுமக்களை, நீங்கள் பார்க்கக்கூடியது ஆலய தரிசனம் நம்ம ஜெம்சியில். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் கோவை மாவட்டம் ஆனமலை தாலுக்கால ஆற்றுப்படுகையை ஒட்டி இருக்குதுங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பை பற்றி இந்த ஆலயத்தை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய அறங்காவலரும் அந்த ஆலயத்துக்கு பூஜை செய்பவரும் தெளிவாக இப்போ உங்களுக்கு விளக்க இருக்கிறாங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பை நீங்கள் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களும் தெரிந்து கொண்டு பலன் பெற அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் இதுபோல் நிறைய வருகிறது ஆலயங்களை பற்றி. ஒரு ஊரே குடியிருந்து நாட்போக்கில் சரி மழை அதிகமாக பெய்யும், அப்போ டேம் எல்லாம் கிடையாது. சரி இதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போக சரி இங்க இருந்த ஊர்க்காரர் வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து ஆனமலை பக்கத்துல போயிடுறாங்க. சரி சரி அதே பிறகு இந்த கோயில் வந்து சரி முதல்ல வந்து சும்மா ஒரு மேடகு மட்டும்தான் இருக்கு. சரி அதுல வந்து இந்த முஸ்லீம் படையெடுப்பு இங்கிலீஷ் படையெடுப்பு எல்லாம் வந்து அதை எடுத்துட்டு போகாது இருக்கிறதுக்காக சரி அந்த சிலை நாங்கள் போன தடவை கும்பாபிஷேகம் பண்ணும்போது வெளியே எடுத்து வச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு இந்த 13 வருஷம் முன்னே நடந்தது. சரி 10 வந்து அதாவது ஐதீகம் தெரிஞ்ச பிராமணர்கள் வந்து எல்லாம் கடப்பாடு ஓட்டுறாங்க. இது எல்லாம் தோண்டி எடுக்க பார்த்தாங்க, ஒன்றும் எடுக்கவே முடியும். உள்ள சாமி சரி சரி அப்படின்னா அடியில கல்லுலயே லாக் பண்ணி ரொம்ப ஆழத்துல பண்ணியிருக்காங்க. சரி சரி யாருனாலும் எடுக்க முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி சரி நாங்கள் வச்சுட்டே கும்பாபிஷேகம் பண்ண பதிவு. சரி இப்ப பண்ண போற கூடி அதனால இது ஆக மொத்தம் இது 1000 வருட பழமையான கோயில்னாலும் ரொம்ப பிரசித்தியாக முதல்ல இந்த 200 வருஷம் முன்னால ஒரு மேடை தான் இருந்தது, சாமி தான் இருந்தது. சரி கோபுரம் எதுவும் இல்லை. சரி அப்ப எங்களுடைய மூதாதியார்கள் வந்து சரி ஏன் ராமசாமி கவுண்டர் நாங்க தோட்டம் முழுவதும் சுத்தி இருந்ததெல்லாம் எங்களுடைய தோட்டம் தான். சரி எல்லாமே இந்த கோயிலை தவிர மத்தெல்லாம் எங்களுடைய தோட்டம். சரி சரி அப்ப எங்க மூதாதியர்கள் அதாவது கிராண்ட் ஃபாதர் டு கிரேட் கிராண்ட் ஃபாதர் காலத்தில் இருந்து இந்த கோயில் அபிவிருத்தி பண்ணி சரி அவங்க வந்து சாமி பூஜை பண்றது இது மாதிரி எல்லாம் என்ஷூர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ராஜகோபுரம் அவங்க தான் கட்டி கொடுக்குறாங்க. கோயில் ராஜகோபுரம் கட்டி இதெல்லாம் 1920 சரி காம்பவுண்ட் வாலி எல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இன்னைக்கு எங்க குடும்பத்தோட பேர் மேல இருக்கு. குடும்பத்துல இருக்கு. கடைசியில் 1944 பண்ணது கூட 1944 கும்பாபிஷேகம் பண்ணதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்காங்க. சரி ஆனா அந்த டைம்ல காம்பவுண்ட் வால் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கோபுரமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணி அப்புறம் எங்க ஃபேமிலி தான் இந்த 200 வருஷமா நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த கோயிலுக்குன்னு எந்த ப்ராப்பர்ட்டி சொத்து எதுவும் கிடையாது, வருமானம் கிடையாது. சரி வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பக்கம் நாங்கள் தான் கைது போட்டு சுண்ணாம்பு அடிக்கிறது, சென்னைக்கு வரணும் எல்லாம் நாங்கள் தான் பார்த்துருக்கோம். பங்கு அதிகமாக இருக்குது. சரி இப்போ இவங்க வந்து பாரம்பரிய அரங்கா ஒய்ஃபு சரி ரதிமாலா, நான் மேஜர் ராமசாமி ஐஐடிஎம் சரி ஆர்மியில மேஜரா இருக்கு. சரி ஐஐடி கான்பூர்ல எல்லாத்துக்கும் நம்பர் 1 இன் இந்தியா. சரி அமெரிக்கன் போராது. சரி சரி இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இந்த கடவுள். சரி குழந்தை இல்லாதவங்க வந்து சாமி வேண்டிட்டு போனா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கடன் இருந்தா கடன் போக்குவரத்து இருந்தாலும் அந்த தொல்லைகள்லாம் நீங்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா சாமி. நீங்க இதுக்கு மேல எனக்கு பவர் எப்படி இருக்கிறது அவர் சொல்லுவாரு, நம்ம ஊர்லாக்கு சொல்லுவாரு கேட்டு. திருப்பராய்த்துறையில படிச்சிருக்காரு, ஸ்ரீரங்கத்தில் படிச்சிருக்காரு. கடந்த 5 வருஷமா அவர் தான் ஹெட் பூஜாரி. சரி நம்ம பேர் ராமராஜ் எத்தனை வருஷமா இந்த கோயில் இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கீங்க. யாரும் இதுபடி என்னென்ன பூஜைகள் என்ன பிரதிஷ்டானம் நடக்குதோ அதெல்லாம் நடந்துருக்கீங்க. சரி எந்தெந்த நாளில் கோயில் விசேஷமா இருக்குங்க? சனிக்கிழமை 3 காலம் பூஜை ஆகுது. காலம்பரை 7:20க்கு ஒரு பூஜை, மதியம் 12 மணிக்கு சிவால பூஜை, சாயரத்துக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு. சரி அது நித்தியப்படி வந்து ஒரு காலம் பூஜை ஆகுது. சமைச்சு 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான மூலம் இருக்கிறோம். சரி ரொம்ப சாணக்கியமான நரசிம்மர், சாந்த நரசிம்மர் சொல்லுவாங்க. லட்சுமி நரசிம்மர்னா சிங்கமுகமாக இருக்கும், தாயார் வடிவம். இப்போ அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி அந்த உற்சவ திருமணம் எப்படி இருக்குமோ அந்த திருமணியாக வந்து மூலம் இருப்பார். ரொம்ப சாந்தமாக வச்சஸ்தலத்தை மகாலட்சுமி வாசம் செய்து நிலைப்பாட்டு சிங்கப்படம் செயல்படுறாங்க. பக்தர்கள் வந்து நிறைய பேர் பழம் வச்சுக்கிறாங்க. திருமண தடைகள் தான் தீபம் போட்டு வழிபடுறாங்க. ஜாதகத்தை தோஷம் பற்றி ஜாதகத்தை பூஜை பண்ணி தோஷம் எடுத்து பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு தொழிலில் தடை இருந்தால் தீபம் போட்டு வழிபடுறாங்க. தீபம் பிரதானமாக தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு
பூஜை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்ல சிறப்பு பூஜை நடக்கும். பிரதிவாரம் ஒவ்வொரு சனி புரட்டாசி இல்லாமல் மற்ற சனிக்கிழமையும் எல்லா பூஜையும் இந்த ஆலம்பரத்தில் நடத்திட்டே இருக்கு. அது போக இந்த வைணவ சம்பந்தப்பட்ட அனைத்து விழாவும் சிறப்பாக நடத்திட்டு, அதாவது கோகுலஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி, புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை, அதுபோக விஷ்ணு தீபம், இந்த மாதிரி அந்த வைணவுக்கு உண்டான அனைத்து விழாவும் சிறப்பாக நடத்திட்டு இருக்குது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பூஜை நடத்திட்டு இருக்குது. ஒவ்வொரு விழாவும் ஒரு சிறப்பாக நடத்திட்டு இருக்குது. பக்தர்கள் வந்து நல்லா வந்து அதிகமான சேவிக்கிறாங்க. பக்தர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அந்த பக்தர்கள் அதிகமாக சேவிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்குது. அதனால இந்த விழா கூட்டம் அந்த தேடி வராது, பெருமாள் தேடி வராது, பெருமாள் தலைவர்கள் ஆகிட்டு. இந்த அன்னதானம் நடக்கிறதா எப்படிங்க? அது வந்து அவங்க ஸ்பான்சர் அபிமானம் செய்கிறாங்க. அபிமானம் செய்யுங்க, பெருமைக்கிறீங்க, ஒருத்தரும் படிக்கிறாங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்றாங்க. சரி. அவங்களுக்குள்ள கலந்து அது வந்து அவங்க தான் பண்றது, விருப்பப்பட்டு பண்றது. பல நல்லுள்ளங்கள் குழுக்களாக ஒன்றிணைந்து புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரத்தில் காலையில் 8 மணியிலிருந்து சாயங்காலம் 8 மணி வரை வந்த அனைத்து பக்தர்களுக்கும் வயிறார அன்னதானம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம அங்கே இருந்து உறுதிப்படுத்திட்டு தான் அவங்க முன்னாடி வழங்குகிறோம். வர இருக்கும் வாரங்களிலும் இன்னும் நிறைய நல்லுள்ளங்கள் இந்த அன்னதானத்தை வழங்க இருக்கிறாங்க. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பொதுமக்களை இங்கு வந்து இறையருள் பெறுவதோடு அன்னதானத்திலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேங்க. 4 பேர்த்தோட இந்த தகவலை மறக்காமல் எடுத்து சொல்லுங்கள். அலங்காரம் நரசிம்ம சுவாமிக்கு இன்று புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய முதல் சனிக்கிழமை, நம்முடைய கணக்குக்கு 2வது சனிக்கிழமை. இந்த மாதத்துக்கு முதல் சனிக்கிழமை, நம்முடைய கணக்குக்கு 2ஆம் சனிக்கிழமை. இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு திருமஞ்சனம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவிலே மகா திருமஞ்சனம் செய்யப்பட்டு, திருமஞ்சனம் செய்த பிறகு அதற்கு சக உபஜனை செய்யப்பட்டு, திருமேனி முழுக்க வாசன திரையும் சாத்தப்பட்டு, அதற்கு மேலாக தான் உடுத்திக்கொண்ட பட்டு வசனை சாத்திக்கொண்டு, அதற்கு மேலாக திரு ஆவரணங்களை சாத்திக்கொண்டு, அந்த பெருமாள் அதுக்கு மேலாக புஷ்பமாலை எல்லாம் சாத்திக்கொண்டு இருந்து சேவை சாய்க்கிறார். ஸ்ரீ மகாதேவதான்ய சக குருமணச்சத்ராணம் ஜாதகஸ்ய பஜமஹானஸ்ய குடும்ப சேம வீர விஜய ஆயுர் ஆரோக்கியைஸ்வர்ய சகல சம்பத்தைஸ்வர்ய கிருபாகடாச்ச ஸ்ரீ மகாலட்சுமி நரசிங்க பெருமாளத்திய பரிபூர்ண ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மச்சபதார் பெருமாளத்திய பரிபூர்ண கிருபாகடாச்ச அனுக்கிரக அருள் பிரசாதம் சமர்ப்பயாமி. தனம் தானியம் வசோ தனபத்ரலாவம் சகசன்பதம் திக்கமாயுகோ. ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுப பிரச்சோதயாத். சஞ்சீவாசனஸ்தும் பரிபூர்ணகமலம் தாசனஸ்து ராமநாமஸ்து பிரியா பரம்பிரந்தா பரபிரம்மாண்ட ராமச்சந்திரமூர்த்தியம் பரிபூர்ண தேவதாத்ய சஞ்சீவி வீர ஆஞ்சநேய சாமியாத்ய பரிபூர்ண அனுக்கிரக சித்தரஸ்தோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு நரசிம்ம மூர்த்தி ஆலயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் அறிய வேண்டிய பல அற்புத ஆலயங்கள் இன்னும் நம் முன்னோர்கள் பல ஆயிரம் வருடங்களாக நமக்காக கட்டி வைத்து வழிபட்டு கொண்டிருந்த அந்த ஆலயங்களை எல்லாம் உங்கள் முன்னாடி வைக்க போகிறோம். ஸோ அதற்கு உங்களது ஆதரவு தேவை. ஆதரவை அள்ளி கொடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி 4 பேர்த்தோட ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இதுபோல் சைவம் வைணவம்னு அனைத்து ஆலயங்களையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நீங்களும் கண்டு அருள் பெறுங்கள். நான் உங்கள் குரு, உங்கள் பவுனம்மாவுடன். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகமும் அறிவியலே.